அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம், AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது கணவன் மனைவி இணைஞ்சிருக்கிறதுக்கான பொருத்தம் பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற விதியும் அதுக்குள்ளே வரணும், அதுவும் பார்க்கணும். இப்போ உதாரணமா சொல்ல போனோம்னா இப்ப இந்த பாருங்க 3/12/81 9:20 AM ஒரு ஆணோட ஜாதகம் வச்சுக்கோங்க. இப்ப 44 வயசு ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. 30 வயசுல கல்யாணம், இது 14 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆனா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்ப இந்த ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு குழந்தை இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் அப்படின்னு இருக்கு. இப்ப சூரியன் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவ வீடு, லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. இப்ப வரிசைக்கிரமமா பாத்தீங்கன்னா சந்திரன், சுக்கிரன், கேது, சூரியன் அப்படி வரிசையா இருக்கு. இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய 4ஆம் பாதத்துல, கேது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய 3ஆம் பாதத்துல. அப்போ இந்த சூரியனுக்கும் கேதுவுக்கும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரன். இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா சூரியன் சாரத்தில் தான் இருக்காரு. ஆனா மத்தியில ஒரு நிழல் கிரகம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை உண்டாகும். இப்போ இவர் உத்திராட நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாரு அப்படின்னு சொன்னா, இவருக்கு என்ன நட்சத்திரத்துல பிறந்தவங்களா கல்யாணம் பண்ணா குழந்தை இல்லாம போகும் அப்படிங்கறது இதை நம்ம பார்க்கணும்னா, சூரியன் என்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம், சனி என்ற நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், குரு என்ற நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த சனி, குரு, இந்த சூரியன், கேது எல்லாமே ஒரே நட்சத்திரத்துல, அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் புறாமே இருக்கு. இந்த சூரியனுக்கும் கேதுவுக்கும் திரிகோணத்துல குருவும் சனியும் இருக்காங்க. அந்த குருவும் சனியும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் பாவ அதிபதியான சந்திரன் சாரத்துல தான் ஏறி நிற்கிறாங்க. அப்போ இந்த குருவும் சனியும் லக்னத்துக்கு 5ஆம் பாவ அதிபதி சாரத்தில் சந்திரன் சாரத்துல ஏறி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியன் இடத்துல தன்னை கொண்டு போய் அங்க சேர்க்கிறார். இந்த மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சனி மற்றும் குரு பாத்தீங்கன்னா சூரியன், கேது, சனி, குரு ஒரே நட்சத்திரத்துல இருக்காங்க. ஆனா சனியும் வக்கரமா இருக்காரு, குருவும் வக்கரமா இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்துல. அதனால இந்த கேதுவுக்கும் இந்த சூரியனுக்கும் இந்த குருவும் இந்த சனியும் என்ன பண்ணுவாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனா உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது சனியும் குருவும் வக்ரம் பெற்று சந்திரன் சாரத்தில் இருப்பது சந்திரனுக்கு அந்த பலனை அவங்க கொடுக்கணும். ஆனா வக்ரம் பெற்று கொடுக்கும் போது முழு மனதோடு கொடுக்க மறுக்கிறது. கொடுக்கிற மாதிரி கொடுக்கணும், கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். கொடுக்கணும், கொடுக்க கூடாது. அப்போ கொடுக்காமையும் இருக்க முடியாது, கொடுத்து இல்லாம பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வக்ரம் அப்படிங்கிறது தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். அதாவது சந்திரனிலிருந்து சூரியனிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல், வேண்டா வெறுப்பாக செயல்படுதல். ஒரே இடத்துல இருந்து செயல்பட்டாலும் கூட அவர்களோடு மனம் ஒப்பி ஒன்றிணைந்து செயல்படும் ஆற்றலை இழந்தவர்கள், சாபத்தை பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப குருவும் சனியும் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த சந்திரன் சாரத்தில் ஏறின்ற குருவும் சனியும் வக்ரகதியில் இருப்பதால் பாருங்க, சூரியன் பாருங்க சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1 2 3 4 5. அப்ப என்னன்னா அது பாலவக்ரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி இருக்கிற இடத்துல இருந்து சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா பாலவக்ரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட அந்த பாலவக்ரமான கிரகம் சந்திரன் சாரத்துல ஏறி நிக்குது. அப்போ பிடிச்சும் பிடிக்காம அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. ஒரேடியா அதிவக்ர கிரகமா இருந்தா வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு விலகி ஓடி போயிடும். இது சாதாரணமான முறையில பாலவக்ரமா இருக்கிறதுனால கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கொடுக்குது. கொடுத்தத முழுசா கொடுக்காம ஏமாத்த பாக்குது. அப்போ முழு மனதோடு செயல்படாத நிலையில தான் அந்த குருவும் அந்த சனியும் 2 பேருமே இங்க இருக்காங்க. அப்படியானால் இப்போ இந்த குருவும் சனியும் சந்திரன் சாரம் ஏறினாலும் சந்திரன் சூரியன் சாரம் ஏறுவதற்கு இங்க என்ன இருக்குதுன்னா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலே ஒரு நிழல் கிரகமாகிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறாரு.
இப்ப இந்த கேது கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தான் இருக்கிறார். ஆனாலும் கூட கேது அப்படிங்கிற ஒரு சந்திரன் சாரத்துல நிக்கிறதுனால கேது வந்தா குழந்தையை கொடுத்துருவார். ஏன் சூரியன் வந்தா கூட குழந்தையை கொடுத்துடுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இங்க வந்தது யாருன்னாக்கா குரு அப்படின்னு சொல்ற குரு நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வந்தாலும், அல்லது குருனுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதி, விஷாகம், புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனிதன் வந்தாலும் என்ன நடக்கும்? ஒன்றிணைந்து செயல்படுவது போலவே இருந்தாலும் ஒன்றிணைந்து செயல்பட முடியாமல் அது ஏதேனும் ஒரு விதியில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். அதனால் குழந்தை பாக்கியத்தை தரும் இருக்கிறது. ஏன்னா 5ஆம் பாவாதிபதி இப்ப 5ஆம் பாவத்திலே ராகு உட்கார்ந்திருக்கார். லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்திலே நின்ற ராகு புதனுடைய நட்சத்திரத்திலேயே நின்றார். புதன் லக்னத்துக்கு 4, 7 குடையவனாகி லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் மறைந்தார் அப்படின்னு. அப்ப ராகு நின்ற நட்சத்திராதிபதி ராகுவுக்கு 8இல் மறைந்து போன காரணத்தினால் அவரால் குழந்தை பாக்கியத்தை தர முடியல. ஏன்னா ராகு நின்ற நட்சத்திராதிபதி ராகுவுக்கு 8இல், அதே சமயத்தில் லக்னத்திற்கு 12இல், சந்திரனுக்கு 8இல் நின்ற ராகு அப்படின்னு வருது. இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இதுல சூரியன். அந்த சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சனியும் குருவும் வக்ரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த கிரகம் கொடுப்பது போல கொடுக்கும், மீண்டும் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இப்ப சனி மட்டும் இருந்தாருனாக்கா ஒரு சமாதான நிலைக்கு உடன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா குருவும் சேர்ந்துட்டாரு. 2 வக்ர கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால புத்திரக்காரகனாகிய குருவும் வக்ரம் பெற்றான். புத்திரக்காரகனாகிய குரு வக்ரம் பெற்று புத்திரஸ்தானாதிபதியான சந்திரன் சாரம் ஏறினான் அப்படி வருது. அப்ப சந்திரன் சாரம் ஏறக்கூடிய சனியும் குருவும் வக்ரகதியிலிருந்தே ஏறக்கூடிய காரணத்தினால் முழு மனதோடு சந்திரனுக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்ப வேற கட்டாயம், வேற வழியே இல்லை, கொடுத்தேதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நட்பா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, அந்த மாதிரியான விதிகள்ல இருக்கு. ஆனாலும் கூட அந்த இடத்துல புத்திரஸ்தானாதிபதியோடு தொடர்புடைய கிரகம் முழு மனதோடு செயல்படவில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. 5ஆம் பாவத்திலே நின்ற ராகுவும் கூட, அவரும் கூட அந்த ராகு புதன் சாரம் ஏறினார். புதன் ராகுவுக்கு 8இல் மறைந்தார். லக்னத்துக்கு 12இலும் அவர் மறைந்திருக்கிறார். அங்கேயும் குழந்தை பாக்கியத்துக்கான தடையை செய்துட்டே இருக்கிறார். அதனால இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கும் போது ஜென்ம நட்சத்திர அதிபதி, ஆணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் திரிகோண தொடர்பு இருந்தால் வசியம் உண்டாகும் என்பது உண்மை. அதே சமயத்தில் அது வக்ரகதியில் இல்லாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை தெரிந்து கொண்டு பொருத்தம் சேர்த்து ஜாதக பலன்களை, ஜோதிட பலன்களை மக்களிடத்திலே சேவையாக செய்து மக்களுக்கு நல்வழி காட்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.